தேவனுடைய பிள்ளை கிருபைதான் பெருசு. அல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்கிறோம். ஆண்டவருடைய வேதம் சொல்லுது, சுவிசேஷம் உலகம் முழுவதிலும் அறிவிக்கப்படும், எல்லா ஜனங்களும் சத்தியத்தை கேட்பார்கள், அப்பொழுது முடிவு வரும் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். நம்ம போன வாரம் படித்தோம், உங்களுக்கு தெரியும். யோவான் 16:33 வசனத்தை தானே நம்ம பிரசங்கம் பண்ணோம். அல்லேலூயா. நல்லா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஒரே சிந்தையாக இருப்போம். அருமையான தேவனுடைய நிறைய பிரச்சனைகள் வேதத்தில் பார்த்தபடி சுற்றி சூழ்ந்து இருக்கு, நம்மை சுற்றி சூழ்ந்து இருக்கு. எல்லாவற்றையும் என்ன செஞ்சிடணுமா? உதறி தள்ளிவிடணும். அல்லேலூயா. ஒரே சிந்தையாக இருப்போம். அருமையான தேவனுடைய பிள்ளை, ஜீவன் உள்ள தேவனுடைய வார்த்தைகள். அல்லேலூயா. பார்க்கும்போது நமக்கு அது நிசாரமாக தெரியும். என்றைக்கோ எப்படியோ எழுதி வச்சிருக்கு, அதை பிரசங்கம் பண்ணுறாங்க, இதைத்தான் நம்ம வருஷமெல்லாம் கேட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு நமக்கு தோணும். ஆனால் அது ஜீவன் உள்ள வார்த்தைகள். கர்த்தருடைய வார்த்தை என்ன உள்ளதாம்? என்ன உள்ளது? ஜீவன் உள்ளதும் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு சொன்னார். இப்போ நீங்கள் அது படிங்க, அதை வசனத்தை படித்த பிறகு அதனுடைய கருத்தை உங்களுக்கு புரியும். படிங்க. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை யார் ஜெயித்தது? இயேசு ஜெயித்தார். அல்லேலூயா. உலகத்தை ஜெயித்த இயேசு யாரை தேடி போனார் தெரியுமா? அல்லேலூயா. ஜெயித்தவனை எல்லாம் கரங்களை தட்டி அல்லேலூயா சொன்னார். ஜெயித்த இயேசு யாரை தேடி வந்தார்? தோற்று போனவனை தேடி வந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் ஜெயிச்சவனுக்கு முன்கடனை கொடுப்பார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளை. அல்லேலூயா. ஒருத்தன் ஜெயிச்சா அவனை பெருமைப்படுத்தி பெருமையாக பேசி அவனுக்கு மாலை கொண்டு போய் போடுவாங்க. அல்லேலூயா. அவனை உயர்ந்த அடக்கிறதுல கொண்டு போய் வச்சு அவனுக்கு ரொம்ப மரியாதையெல்லாம் கொடுப்பாங்க. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு உலகத்தை ஜெயித்தவர் யாரை தேடி வந்தார் தெரியுமா? தோற்று போனவரை தேடி வந்தார். இழந்து போனதை தேடவும். லூக்கா எழுதின சுவிசேஷம் படியுங்கள், 19ஆம் அதிகாரம் 10வது வார்த்தை படிக்கலாம். லூக்கா படிங்க, அதில் எழுதப்பட்டிருக்கு 19:10. நீங்கள் படித்து பாருங்களேன். 19:10. இழந்து போனதை தேடவும் மனுஷகுமார் வந்தார். அப்போ இயேசு எதுக்கு வந்தாரா? இழந்து போனதை தேட. உலகத்தை ஜெயித்த இயேசு இழந்து போனதை, தோற்று போனதை, ஒரு அல்லேலூயா சொல்லுமா? தோற்று போனது, தோல்வி அடைந்த மனுஷனை தேடி வந்தார். நான் சொல்லலையா? உலக பிரகாரமாக அல்ல இயேசு கிறிஸ்து நடக்கிற காரியம். அல்லேலூயா. உலகம் ஜெயிச்சவனுக்கு தான் முன்கடனை கொடுக்கும். அருமையான தேவனுடைய படித்தவனுக்கு முன்கடனை கொடுக்கும். பணம் உள்ளவன் பக்கத்தில் உலகம் சேரும். அல்லேலூயா. பலன் உள்ளவனை தேர்ந்தெடுக்கும். அல்லேலூயா. உண்மைதானே? சாதாரண ஒரு மிலிட்ரியில் ஒருத்தனை தேர்ந்தெடுக்கணும்னா யாரை தேர்ந்தெடுப்பாங்க? கண் இல்லாதவே, கை இல்லாதவே, சத்து இல்லாதவே, நடக்க முடியாதவனை தேர்ந்தெடுக்குமா? எடுக்குமா? எவன் பலம் உள்ளவனோ, எவன் படிப்புள்ளவனோ, எவன்கிட்ட பேரும் புகழ் இருக்கோ அவனை தான் தேடி எடுக்கும். அப்படி தானே இன்னைக்கு? படிச்சிருக்கியாப்பா? எவ்வளோ வரைக்கும் படிச்சிருக்க? இவ்வளோ வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். இல்லை, படிப்பு பத்தாது. அல்லேலூயா. உனக்கு வேலை இல்லை. அதான உலகம். நான் ஆண்டவராக இயேசு தோற்று போனவனை தேடி வந்தான். அல்லேலூயா. வாழ்க்கையில் தோல்வி அடைந்து துக்கம் அடைந்து இருதயம் கலங்கி நின்னவனைத்தான் தேடி ஆண்டவராக இயேசு வந்தார். பலம் உள்ளவனை தேடி அல்ல. யாரை தேடி வந்தார்? பலகீனம் உள்ளவர்களை தேடி வந்தார். அல்லேலூயா. பலன் உள்ளவனை வெட்கப்படுத்தும்படி பலகீனம் உள்ளவனை தேடி வந்த இயேசு. அருமையான தேவனுடைய நிறைய பிரசங்கம் நீங்கள் கேட்டிருக்கீங்க. நம்ம கர்த்தருடைய வார்த்தைகளை வார வாரம் தியானிக்கிறோம். வாழ்க்கையில் தோல்வி அடைஞ்சு வெட்கப்பட்டு எல்லாத்தையும் இழந்து நிற்கிறவனு தான் தேடி இயேசு கிறிஸ்து வந்தார். அல்லேலூயா. வேற ஒன்றும் வேண்டாம். இயேசு கிறிஸ்துனுடைய சீசர்களில் தெரிந்து கொள்ளப்பட்ட முக்கியமான சீசன் பேதுரு. அல்லேலூயா. யாரு? பேதுரு. எதுலையுமே எடுத்துச்சாட்டம் உள்ளவன், ஆனால் தேவனிடத்தில் ரொம்ப அன்புள்ளவன். ஒரு தரம் மறித்திருந்தாலும் ஆண்டவருக்காகவே மரித்த ஒரு சீசன். அல்லேலூயா. அவன் ராகு முழுவதும் கஷ்டப்பட்டான். கடலுடைய ஆழத்தை தெரிந்தவன். அல்லேலூயா. எந்த இடத்துல மீன் கிடைக்கும், எந்த கரை புற எல்லாம் தேடி அலைஞ்சி
கடலில் உள்ள எல்லா காரியங்களையும் தெரிஞ்சு வச்சவன் கடைசியில் தோற்று போனான். இல்லையா? எதில் தோற்றா? அவனுடைய தொழிலில் தோற்று போனான். அருமையான தேவனே, ராத்திரி முழுவதும் கஷ்டப்பட்டான். லூக்கா எழுதிய சுவிசேஷத்தில் நீங்கள் படிக்க படித்து பார்க்கலாம். 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எடுத்து படித்து பாருங்கள். 5-10 நீங்கள் படித்து பாருங்கள். முழுவதும் கஷ்டப்பட்டு தன்னுடைய உழைப்பெல்லாம் இழந்து நிம்மதி இல்லாமல் இருதயம் கலங்கி உட்காந்துருக்கான். ஆனால் ஆண்டவர் யாரை தேடி வந்தான்? அவனை தேடித்தான் வந்தான். படிக்கிறீங்களா? லூக்கா 5 5 அதற்கு சீமோன் ஐயரே, முழுவதும் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படல, போடுகிறேன். ஆண்டவர் வலையை போட சொன்னார். வலையை போட்டான். நிறைய மீன் என்ன செஞ்சு கிடைச்சப்ப ஆரை தேடி போனார் ஆண்டவர் இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. இழந்து போனதை என்னத்தை இழந்தான்? வருமானத்தை இழந்தான். அருமையான தேவன். அல்லேலூயா. ராத்திரியெல்லாம் கஷ்டப்பட்டேன் ஆண்டவரே, எனக்கு உள்ள வருமானம் போச்சு, என்னுடைய உழைப்பில் எதுவுமே இல்லாமல் போச்சு. அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், உன் கஷ்டப்பாடு எனக்கு தெரியும்ப்பா, வலது பக்கத்தில் போய் என்ன செய்ய, வலைய போடு. அல்லேலூயா. ராமனும் கஷ்டப்பட்டேன், ஆனால் உங்களுடைய வார்த்தையின் கேட்டு நான் என்ன செய்கிறேன், இந்த வார்த்தையின்படியே வலையை போட்டு சொன்னான். வலையை போட்டான். எங்கிருந்து வந்துச்சு? அவருக்கு தெரியும், இந்த வானத்தையும் பூமியை உருவாக்கின கர்த்தர் சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு எல்லாமே தெரியும். என் பாடுகள் யாருக்கு தெரியும், என் கஷ்டம் யாருக்கு தெரியும், என் கண்ணீர் யாருக்கு தெரியும்னு நம்ம நினைக்கலாம். இது மாம்ச புத்தி. அருமையான தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா. ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் அல்லேலூயா பலன் கொடுக்கிற கர்த்தர். அருமையான தேவனுடைய பிள்ளைகள். ஒரு சமயம் உண்டு, ஒரு காலம் உண்டு, ஒரு நேரம் உண்டு. அந்த நேரத்தை எல்லாம் கர்த்தர் வரும்போது சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக மாற்றுவார். அல்லேலூயா. அப்போ தோற்று போனவன் வாழ்க்கையில் ஜெயிச்சவனுக்கு பேரும் புகழும் கொடுக்குற இடத்துல தோற்று போனவனை தேடி வந்த இயேசு. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய ஒரு வசனம் கூட நம்ம படிக்கலாம். படியுங்கள். லூக்கா சுவிசேஷத்தில் 5:4-5 படிச்சு படிங்க. என்றார். ஆனால் அவன் வேற ஒன்று சொல்ல, ராத்திரி எல்லாம் என்ன பட்டேன், நான் கஷ்டப்பட்டேன். அவனுக்கு தெரியாத கடல் இல்லை, அவனுக்கு தெரியாத தொழில் இல்லை, அவனுடைய வருமானத்தில் கஷ்டம். ஏமாந்துட்டான், தோல்வி அடைந்து போனான். அருமையான தேவனோட பிள்ளை. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், வலது பக்கம் வலையை போடு அப்படின்னு சொன்னார். உம்முடைய வார்த்தையின்படி என்ன செய்கிறேன், வலையை கொண்டு போய் போடுகிறேன்னு சொன்னான். வார்த்தையின்படியே சொல்லி கீழ்ப்படிஞ்சு அப்படியே வலையை போட்டான். எங்கேருந்து வந்துச்சு மீன்? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவருக்கு தெரியும், கடலை உண்டாக்குனவர் அவர் தானே. கடல் மேல் நடந்தவருக்கு தெரியாதா? கடல் தண்ணீரை கையிலே அள்ளினவர். அல்லேலூயா. அருமையான தேவனோட அந்த சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு எல்லா பாடுகளையும் அறிந்திருக்கிற கர்த்தர். அல்லேலூயா. சொல்ல, எங்க இருதயம் நொறுங்கி யாரு வேதனையில் ஆழ்ந்திருக்கிறாரோ அவர்களை தேடித்தான் ஆண்டவராகிய இயேசு வந்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பேதுருவை குறித்து நிறைய இடங்கள்ல எழுதப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. ஒரு தரம் ஆண்டவரை மறுதலித்தவன். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து யாருன்னு எனக்கு தெரியாது. ஆளுகளுக்கு முன்பாக, ஒரு வேலைக்காரிகளுக்கு முன்பாக வேலைக்காரி சொன்னா, நீயும் இயேசுவோடு கூட இருந்தவன் தான், உனக்கு அவரை பற்றி தெரியுமே அப்படின்னு சொல்லும்போது பயந்துட்டான். எனக்கு அவரை தெரியவே தெரியாது, நான் அறியேன். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சில நேரத்தில் சொல்கிறோம், ஆண்டவருக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இல்லை, எனக்கு அந்த கஷ்டம் இருந்துக்கும் என் கூட அவர் நிற்கலை, அவருக்கு எனக்கு என்ன இருக்குது, இதைத்தான் நம்ம சொல்ல முடியும். மாம்ச புத்தி. அருமையான தேவன். அல்லேலூயா. ஒரு தடவை மனிதர்த்தி போனார். ஆண்டவர் ஒரு வார்த்தை வந்துட்டு சொன்னார். அல்லேலூயா. ஆவியில் நிறைஞ்சி 120 பேர் கூடி இருக்கிற இடத்துல எழுந்து பிரசங்கம் பண்ணவே யார் தெரியுமா? பேதுரு. அல்லேலூயா. எல்லாரும் உட்கார்ந்து இருக்கும்போது எந்திரிச்சிட்டான். அபிஷேகத்தில் எந்திரிச்சு என்னச்சிட்டான், பிரசங்கப்பட்டான். நீங்கள் காட்டி கொடுத்த இயேசுவே நீங்கள் தான் கொலை செஞ்சீங்க. அந்த இயேசு தான் இவனுக்கு சப்பாடிக்கு என்ன செஞ்சார், காலும் சோகத்தையும் பரத்தையும் கொடுத்து நடக்க செய்தார்னு சொல்லி சொன்னான். பேதுருவுக்கு படிப்பில்லை. அருமையான தேவன். அல்லேலூயா. படிக்கலை. மீன் பிடிக்கிறவனுக்கு படிப்பு ஏது?
படித்தவனை தேடி போகல, படிக்காதவனை தேடி வந்தார். அல்லேலூயா. பட்டம் பெற்றவனை அல்ல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு படிப்பும் இல்லாதவனும் பேரும் புகழும் இல்லாதவனை தேடி வந்தார். அல்லேலூயா. நான் சொல்லலையா, பேரையும் புகழையும் தேடி போகிற இந்த உலகத்தில் பேரும் புகழும் இல்லாதவனை, பணம் இல்லாதவனை, பலன் இல்லாதவனை, சுகம் இல்லாதவனை, அல்லேலூயா, கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுவோம். இயேசு கிறிஸ்துவை பற்றி இன்னும் சில பேருக்கு புரியல. அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளை, எனக்கு என்ன இருக்கு, என்கிட்ட என்ன இருக்கு, நான் யாரு, இதைத்தான் நம்ம சொல்கிறோம். அல்லேலூயா. நம்மோடு கூட தான் கர்த்தர் இருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளை, அல்லேலூயா. விலகி நம்முள்ளவர்களை தேடி வந்த கர்த்தர். பேதுரு ஆண்டவர் சங்கிலியில் கட்டப்பட்டு நின்றுந்தான். அப்போஸ்தலர் நடபடி படிங்க, எந்திரி படி, எடுத்து படிங்க. ஒரு சின்ன ஒரு காரியத்தை மட்டும் தான் சொல்லுவோம். அப்போஸ்தலர் 12:6 நீங்கள் படிங்க, 6-7 படிங்க. முந்தின நாள் இரண்டு சங்கிலிகளாலே கட்டப்பட்டு பாருங்க, அங்க நடக்கிற ஒரு சம்பவம். உனக்கு என்ன ஒரு தைரியம் தெரியுமா மனசுக்குள்ள? இந்த தைரியம் எங்கிருந்து வந்துச்சு தெரியுமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, 2 சங்கிலியில கட்டப்பட்டு விடிய காலம் பேதுருடைய தலை போயிடும். அவனுக்கு நல்லா தெரியும், ஒரு தடவை யாக்கோவை கொன்னவன் அந்த ராஜா. ஆனால் பேதுரு சங்கிலியால் கட்டப்பட்டு இருக்கும்போது பேதுரு என்ன செய்கிறான், என்ன செஞ்சான்? உறங்கிக்கிட்டு இருக்கான். அல்லேலூயா. நாளைக்கு கொலை செய்ய போறவனுக்கு ராத்திரியில் உறக்க வருமா? அல்லேலூயா. வருமா? வேற ஒன்றும் வேண்டாம். ஒரு டாக்டர் சொல்றாரு, இன்னொரு 4-5 நாளைக்கு தான் இருப்பார், இவரை கொண்டு போயிருங்க, அதுக்கு மாதிரி இவரை பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா நமக்கு எவ்வளோ இருக்கும், எவ்வளோ வேதனை இருக்கும். அல்லேலூயா. அவ்வளவு பட்ட வேதனை இருக்கும்போது பேதுருவுக்கு விடிய காலம் மரணம். ஆனாலும் அவனுக்கு என்ன இல்லை, பயம் இல்லை. அல்லேலூயா. சங்கிலியில் கட்டப்பட்டு நித்திரை பண்ணி, அவனுக்கு தெரியும் ஆண்டவர் என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருக்கார். என்ன வார்த்தை சொன்னார் உங்களுக்கு தெரியுமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து படித்து பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரம் 18வது வார்த்தையை நீங்கள் படித்து பாருங்க. 18வது வார்த்தை படிக்கப்பா. நீ இளவயதாய் இருந்தபோது உன்னை நீயே அறை கட்டி கொண்டாய், உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயது உள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய், வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான். மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். என்ன வயது உள்ள போது? அது வரைக்கும் யாரும் உன்னை தொட முடியாது. உனக்கு எந்த ஆபத்து வந்தாலும் உன் உயிர் என் கையில் இருக்கிட்டார். ஒரு கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்றாங்க. அது அப்படியே நினைவில் வச்சிருந்தா புரியுது. என் ஆண்டவர் என் இயேசு அருமை நாதர் என்கிட்ட சொன்னாரே, முதிர் வயது வரைக்கும் உன்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. முதிர் வயது ஆகும்போது எனக்காக நீ மரிக்க போவாய். அது வரைக்கும் உன் இஷ்டப்படி நடப்ப, எங்கெல்லாம் போக உனக்கு இடைஞ்சல் வரும், யாரும் உன்னைய டச் பண்ண முடியாது. ஒரு ஆளே சொன்னோம். இந்த வார்த்தை பேதுருடைய இருதயத்தில் இருந்தது. இன்னொரு தடவை கூட படிங்க, உங்களுக்கு அதை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விட படிங்க. இப்போ படித்த வசனத்தை ஒரு வசனம் மேலே தள்ளி படிங்கப்பா. அவனை நோக்கி, அதுக்கு ஆண்டவர் இவன் என்ன செஞ்சிட்டான், நீ என்னை நேசிக்கிறாயான்னு கேட்டாரு. ஆறு கேட்டது? ஆறு கேட்டது என்ன இப்படி பாக்குறீங்க? இயேசு கேட்கிறார் பேதுருகிட்ட, நீ என்ன நேசிக்கிறாயான்னு. படிங்கப்பா. 3 தடவை, 3வது தடவை அழுதுட்டான். அருமையான தேவனுடைய. ஏன் 3 தடவை கேட்டார்? இன்னும் புரியல. 3 தடவை என்ன செஞ்சான்? மறுதளிச்சான். அதான் இயேசு 3 தடவை கேட்டார். யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களை பார்க்க நீ என்னையே நேசிக்கிறையப்பான்னு கேட்டார். ஆமா ஆண்டவரே அப்படின்னா. 2வதும் கேட்டாரு. அதோட விடல, 3வது தடவையும் கேட்டாரு. ஏன் தெரியுமா? ஆண்டவர் என்ன சொன்ன, சேவல் கூறுறதுக்கு முன்னாடி நீ எத்தனை தடவை மறுபடி பண்ண?
அதுதான் 3 தடவை கேட்டார். புரியுதா உங்களுக்கு? அருமையான தேவனோட அப்போ கேட்கும்போது 3வது தடவை அழுதுட்டான். ஆண்டவரே நீர் எல்லாம் அறிவீர்கள், எல்லாம் நீர் அறிவீர் ஆண்டவரே அப்படின்ட்டான். அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், என் ஆடுகளை மேய்ப்பாயாக. படிங்க, என்ன படிங்க. நோக்கி சீமோனே கேட்டபடினாலே தூக்கப்பட்டு அழுதுட்டான். எல்லாம் ஏன்னா நான் 3 தடவை உண்மை என்ன செஞ்சேன், மறுதளிச்சு. அப்போ தான் ஆண்டவர் சொன்ன நாடுகளை மேய்ப்பா. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார். படிங்க, கீழே படிச்சு வாங்க. என் ஆடுகளை மேய்ப்பாயாக, ஆடு மேய்க்கிறதுக்கு இல்லை, என் ஜனத்தை மேய்ப்பாயாக. ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார், நீ மீனை பிடிச்சி சந்தோஷப்பட்டு நினைக்காத, உன்னை நான் என்ன செய்வேன், யாரை பிடிக்கிறவனமாக்குவேன், மனுஷனை. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. உன்னை மனுஷனை பிடிக்கிற ஒரே பிரசங்கத்தில் 3000 பேர், ஒரே ஒரு பிரசங்கத்தில் 3000 பேர். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அல்லேலூயா. அப்ப படிப்பும் இல்லை, ஒண்ணும் இல்லை, பேரும் இல்லை, புகழும் இல்லை. கடல் தான் தெரியும், மீன் தான் தெரியும். அல்லேலூயா. அவனை எப்படி மாற்றினார் பார்த்தீங்களா ஆண்டவர்? அருமையான தேவனுடைய பிள்ளை, இன்னைக்கு நம்மளையும் உண்மையாய் நேசிப்போமானார் அப்படி மாற்றுகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கார். அல்லேலூயா. அப்போ தான் ஆண்டவர் சொன்னார், அந்த வார்த்தை பேதுருடைய இருதயத்தில் இருந்துச்சு, நீ முதிர் வயது ஆகும்போது தான் என்ன செய்வே, எனக்காக நீ மரிப்ப. அது வரைக்கும் உன்னை யாரும் என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. பேதுரு கட்டி வச்சிருந்தான், அழகா உறங்கின அந்த வார்த்தை அவன் இருதயத்தில் இருந்துச்சு. அல்லேலூயா. அதனால சங்கிலியில கட்டப்பட்டிருந்த போது தூதர்கள் வந்து என்ன செஞ்சாரு, பேதுருவை விடுவிச்சான். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தவர்களை அவருடைய தூதன் எப்படி இறங்கி விடுவிப்பாராம், சூழ பாளையம் இறங்கி. படிங்கள், சங்கீதத்தில் ஒரே ஒரு வசனம் இருக்கு, அந்த வசனம் அங்கே இருக்கு. சங்கீதம் 34:7 படிங்க. 34:7 சீக்கிரம் படிக்கிறோம். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி. இந்த படிச்ச நீங்க வசனத்துல அந்த தூதன் தான் வந்து இறங்கி பேதுருவை விடுவிச்சார். அல்லேலூயா. அறைக்குள்ள என்ன வந்துச்சு, வெளிச்சம். அல்லேலூயா. வெளிச்சம் வரும்போது யார் வந்தது, தூதன் வந்தார். சங்கிலியில் கட்டப்பட்டிருக்கும் போது தூதன் இறங்கி வந்து பேதுருவை என்ன செஞ்சார், உன் அறையை கட்டிக்கோ. அல்லேலூயா. இப்ப நம்ம படிச்ச நீ இளவயது உள்ளவனா இருக்கும்போது நீயே உன் அறையை கட்டுவா. அல்லேலூயா. சொன்ன நம்ம படிச்சோம்ல, கட்டிக்கோ, காலில் செருப்பை போட்டுக்கோ, வா என் கூட. அல்லேலூயா. கதவு தன்னால திறக்குது. வாசல் படி, 1ஆம் வாசல் படி, 2ஆம் வாசல் படி, 3ஆம் வாசல் படியும் பட்டி திறந்த போது பேதுருக்கு தெரியல எங்க போறோம்னு தெரியல. யார் நடத்திக்கிட்டு போறது, தூதன் நடத்திக்கிட்டு, கர்த்தர் நடத்திக்கிட்டு போறார். அருமையான தேவன். அவர் சொன்ன வார்த்தை வாக்கு மாறாத இயேசு. அல்லேலூயா. வாக்கு மாறாத இயேசு, அவர் மாற மாட்டார், இந்த வார்த்தை மாறாது. அல்லேலூயா சொல்லுவோமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை மேல், தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? அல்லேலூயா. ரோமர் 8:31 படிங்க. ரோமர் 8 ஒரே ஒரு வசனம் படித்து முடிக்கிறான், டைம் இல்லை. படிங்க. ரோமர் 8 ஒரு வசனம் இருக்கும். சொல்லுவோம். ரோமர் 8:33 படிங்கப்பா. பட்சத்தில் இருந்தால், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன், நமக்கு விரோதமாய் தேவன் யார் கூட இருந்தாரு? பேதுருவோட கர்த்தர் இருக்கார். சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் குற்றம் படிங்கப்பா. நம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர். 8:33 ரோமர் 8:33 தானே படிக்கிறீங்க? 33. தேவன் தெரிந்து கொள்ளும் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவரை என்ன ஆக்கியிருக்காரா? நீதிமான் மேல குற்றம் சுமட்டும் போது சும்மா இருப்பாரா? ஏரோது குற்றம் சுமத்தி தான் என்ன செஞ்சான், பேதுருவை சிறைச்சாலையில் கொண்டு போய் போட்டான் கொல்றதுக்கு. நான் தெரிந்து கொண்ட மேல குற்றம் சாட்ட நீ யாரான்னு கேட்டார். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளை, பேதுருவை விடுவித்தார். தானியேலை என்ன செஞ்சாங்க, எல்லாரும் என்ன படுத்தினாங்களாம், குற்றப்படுத்தினாங்க. அல்லேலூயா. தானியேலை குற்றப்படுத்தும் போது ஆண்டவருக்கு பிரியமா இருக்குமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, குற்றப்படு இந்த தானியேலை எதுல குற்றப்படுத்தலாம் சொல்லி பார்த்தாங்க. ஒரே ஒரு விஷயத்துல தான் குற்றப்படுத்தினான். எதுல? அப்படி சொல்லணும். கரங்கெடுத்துட்டு சொல்லுவோமா?
ஜெபத்துல அவங்க சொன்னாங்க, இந்த தானியேலை ஜெபத்துல தவிர வேற எந்த வழியில என்ன செய்ய முடியாது, குற்றப்படுத்தவே முடியாதப்பா. வேற எந்த வழியிலும் குற்றப்படுத்த, ஜெபம் பண்ணினாதான் குற்றம். அல்லேலூயா. அப்ப ஜெபம் பண்ணலாமா? அல்லேலூயா. ஜெபம் பண்ணலாமா? ஜெபம் பண்ணினா என்ன வருது? இன்னைக்கு அதை தான் ஜெபம் பண்ணா குற்றம். ஜெபம் பண்றவனை யாருக்கும் பார்க்கக்கூடாது. அவன் மேல தான் இல்லாத குற்றமெல்லாம் வரும். ஆவிக்குரிய மேல இல்லாத குற்றமெல்லாம் வரும். குற்றப்படுத்துறவன் நிலைமை என்னாச்சு பார்த்தீங்களா? தானியேலை குற்றப்படுத்தினவர்களையோ என்றால் ராஜா என்ன செஞ்சாராம்? சிங்கக்குழியில தூக்கி தூக்கி போட்டார். அல்லேலூயா. தானியேல் சிங்கக்குழியில் நடக்கும்போது சிங்கத்துக்கு சுய புத்தி இல்லை. அல்லேலூயா. ஆனா தானியேலை குற்றப்படுத்தினவங்களை கொண்டு போய் எங்க போட்டாங்க? சிங்கக்குழியில போடும்போது சிங்கத்துக்கு சுறுசுறுப்பு வந்துருச்சு. எறும்பை கூட காணும். அருமையான தேவன். கரங்களை தட்டி அல்லேலூயா சொன்ன அருமையான தேவன். இதுதான் நம்மளை யார் குற்றப்படுத்தினாலும் ஆண்டவர் பாப்பார். அருமையா. தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவன் மேல் குற்றம் சுமத்துகிறவன் யார்? அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளை, நம்ம ஆண்டவராகிய இயேசு நம்மோடு கூட இருக்கார். யார் நம்மளை எது வேணாலும் சொல்லட்டும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருக்கார். அருமையான தேவன், பயப்படாதீர்கள். அல்லேலூயா. நான் சொல்லலையா, பட்டம் பெற்றவனை தேடி போகல, படித்தவனை தேடி போகல, பலம் உள்ளவனை தேடி போகல, பலகீனம் உள்ளவர்களை தேடி வந்தார். ஜெயிச்ச இயேசு, உலகத்தை ஜெயித்த இயேசு தோற்று போனவனை தேடி வந்தார். அல்லேலூயா. வாழ்க்கையில் கஷ்டம், துன்பம், நெருக்கம், வேதனை, கண்ணீர் இவைகளை தேடித்தான் இயேசு வந்தார். எதுக்கு வந்தார் தெரியுமா? இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வந்தார். அல்லேலூயா. எதையெல்லாம் நம்ம வாழ்க்கையில் இழந்திருக்கோம், நம்மளை தேடி தானே வந்தார். அல்லேலூயா. நம்மளை தேடி தானப்பா இயேசு வந்தார். அருமையான சகோதரனே, சகோதரியே, நான் என் குடும்பத்தை இழந்துட்டேன், நான் என் பேரை இழந்துட்டேன், என் புகழை இழந்துட்டேன், என் பிள்ளைகளை இழந்துட்டேன், என் கணவனை இழந்துட்டேன். இழந்து போனதை ஆண்டவர் திரும்ப தருவார். அல்லேலூயா. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே யார் வந்ததா? ஆண்டவராக இயேசு வந்தார். அருமையான தேவனுடைய பேரும் புகழும் உள்ளவனுக்கு முன்கடனை கொடுக்கிற ஆண்டவராக இயேசு. பேர் இல்லாதவன், புகழ் இல்லாதவன், பலன் இல்லாதவன், பணம் இல்லாதவனை தேடி வந்தார். நம்ம இந்த வேதத்தில் பார்க்குற எவனாவது பணம் உள்ளவனை தேடி இயேசு போனாரா? ஒருத்தர் பணம் உள்ளவன் தேடி இயேசுவை தேடி வந்தான். அதுக்கு என்ன சொன்ன தெரியுமா? உனக்கு இருக்கிறதெல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடுத்துட்டு அதுக்கு பிறகு என் கூட வாப்பா. அப்படித்தான் சொன்னாரு. அடையப்பா, கோடீஸ்வரனா இருக்கே, நீ என் கூட வந்துன்னு சொன்னாரா? உனக்கு இருக்கிறதெல்லாம் விட்டு ஏழைகளுக்கு கொடுத்துட்டு என் கூட வந்தாரு. அவனுக்கு வர மனசு இல்லை, வீட்டுக்கு போயிட்டான். அல்லேலூயா. அருமையான தேவன், இல்லாதவைகளை இருக்கிறதை போல பேர் சொல்லி அழைக்கிற கர்த்தர் நம்ம கூட கொடுத்தார். கலங்காதிருங்கள். அருமையான தேவன், நம்ம பேரை யாரு குற்றப்படுத்தினாலும் சரி, தேவன் நம்மோடு உள்ள, தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டவர் மேல் குற்றம் சுமத்துகிறவன் யார்? அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, நம்ம சொல்லலையா, ஒருவேளை நீங்க நினைக்கலாம் எனக்கு பேர் இல்லை, புகழ் இல்லை, படிப்பு இல்லை, பட்டம் இல்லைன்னு நினைக்கலாம். நம்மளை தேடி தானே வந்தார். எத்தனை பேர் படிச்சவன் இருக்கான், எத்தனை பேர் பணக்காரன் இருக்கான். யாராவது தேடி இங்கே 1 கோடி சொன்னா வந்து ஆராதனை இருக்கானா? யாராவது 1 கோடி சொன்னா அந்த ஆராதனை வந்து உட்காந்துருக்காங்களா? அல்லேலூயா. நம்ம யாரு? புறக்கணிக்கப்பட்டவர்கள், தள்ளப்பட்டவர்கள். அல்லேலூயா. நிறைய பிரச்சனைகளை, பாரங்களை சுமந்து நம்மளை தேடி தான் வந்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், உங்களுக்கு நான் என்ன தர்றேன்? ஆளுக்கு 5 ஏக்கர் இறக்காடு தரேன்னு சொல்ல நான். அல்லேலூயா. அருமையான தேவனே, நம் இயேசு நல்லது, கர்த்தர் நல்லவர் என்பதை அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன்தான். வேற எவனும் பாக்கியம் அல்ல, அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் தான் பாக்கியம். அருமையான தேவன், நம்ம ஆண்டவராக இயேசு நம்மோடு. நான் சொல்றேன், இனி என்ன காலம்? கடைசி காலம், கொஞ்ச நாள். அல்லேலூயா. நாட்கள் கடந்து போகுது, ஒவ்வொரு வருஷமும் கடந்து போகும்போது ஒவ்வொரு ஆயுசு நமக்கு குறைஞ்சிக்கிட்டே வருது. அல்லேலூயா. நித்திய வீட்டுக்குள்ள என்ன செய்ய போறோம்? எந்த வீடு? கை வேலை இல்லாத வீடு. அல்லேலூயா. பூமிக்குரிய கூடாரமாகி இந்த வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்படாத கைவேலை இல்லாத நித்திய வீடு எங்க உண்டு நமக்கு? அந்த வீட்டுக்குள்ள நம்ம என்ன செய்ய போறோம்? போறோம். சீக்கிரத்துல நம்ம எல்லாரும் இந்த வீட்டுக்கு போறோம். அல்லேலூயா. கர்த்தர் வரும் அளவும் நமக்கு நம்ம உயிரோடு இருந்தோமானால் அவர் ஒரு நொடி பொழுதுல நம்ம மறுரூபமாக்கிடுவார். அல்லேலூயா. மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தில் என்ன சுதந்திரிப்பதில்லை. அருமையான தேவனுடைய. அல்லேலூயா. ஆவிக்குரிய ஜீவிதம் இங்க துக்கம் இல்லை, வேதனை இல்லை, கஷ்டம் இல்லை. இங்கதான் வேதனை, கஷ்டம், துன்பம், எல்லா வேதனையும் இந்த சரீரத்தில் தான். அங்கே எந்த வேதனையும் இல்லை. அந்த வீட்டுக்கு கர்த்தர் நம்மளை கூட்டி சேர்ப்பார். அல்லேலூயா. நேரமாகிவிட்டது. அருமையான தேவன் நம்முடைய இதே வசனத்தை, இந்த உபத்திரவத்தை குறித்து அடுத்த வாரம் என்ன செய்வோம் பார்ப்போம். என்னத்தை யாரை ஜெயிச்ச இயேசு,
எதை ஜெயிச்சார் இயேசு? அல்லேலூயா சொல்லுங்க. உலகத்தை ஜெயித்தேன். அல்லேலூயா. ஜெயித்த இயேசு தோற்று போன நம்மளை தேடி வந்தார். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. ஆனா நம்ம ஆரோடு கூட இருக்கணும். ஆரோடு கூட இருக்கணும். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் உபத்திரவமோ, வியாகுலமோ, துன்பமோ, பசியோ, பட்டினியோ, நிர்வாணமோ, இவை எல்லாவற்றிலும் நம்மில் அன்பு கூறுவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கா. அல்லேலூயா. கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் ஒருத்தராலும் பிரிக்க முடியாது. ஆண்டவர் சொன்னார் பார்த்தீங்களா, யாரும் உன்னை ஒன்றும் செய்ய முடியாது. உன் முதிர் வயது ஆகும்போது உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவாங்க. அது வரைக்கும் எந்த ஆயுதம் உனக்கு விரோதமாக எழுப்பினாலும் அது வாய்க்காமலே போயிருந்தார் இயேசு. அல்லேலூயா. இதுதான் சத்திய வசனம். அருமையான தேவனுடைய நம்ம ஆண்டவராகிய இயேசு நம்மோடு கொடுக்கிறார். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் உட்கார்ந்து அழுங்கன்னு சொல்லல, திருடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயிச்ச இயேசு தோற்று போன உன்னோடு கூட நான் இருக்கேன். அல்லேலூயா. நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட. நீ வியாதி செஞ்சா அந்த வியாதியில உன் கூட நான் இருப்பேன். இன்னைக்கு வியாதி உள்ளவராக தான் இருக்கும். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கார். வியாதி இல்லாதவன் எத்தனையோ பேர் இந்த உலகத்தை விட்டு போயிட்டான். அருமையான நம்ம ஆண்டவராகிய இயேசு நம்ம கூட கொடுக்கிறார். அல்லேலூயா. பயப்படாதே, நான் உன்னோடு கூட. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. அல்லேலூயா. ஒருவருடைய இருதயம் கலங்க வேண்டாம். அல்லேலூயா. யார் இருதயமும், ஏன்னா இருதயத்துக்குள்ள என்ன வச்சிருக்காரு? நமக்கு எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை நிரப்புமாறுமே தேவனுடைய பிள்ளைகளே. எந்த கவலையா இருந்தால் கர்த்தர் மேல வச்சிருக்க. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவரே உன்னை ஆதரிப்பார். அல்லேலூயா. கலங்காதிருங்க.